கூடினோம், சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டது என்ற ஒன்றோடு முடிந்து விடாமல் ஒரு இடத்திலே அமர்ந்து மார்க்கத்தினுடைய ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தான் இச்சபையை இவ்வளவு பிரமாண்டமாக பல்லாயிரம் ரூபாய் பணங்களை செலவழித்து நாங்கள் இந்த இடத்திலே தூரமான இடங்களிலிருந்து உலமாக்களை கொண்டு வந்து சேர்த்தோம். பல்லாயிரம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டன. ஏற்கனவே உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போன்று உங்களால் முடியுமான உதவிகளை வெளியில் இருக்கக்கூடிய பெட்டிகளில் உங்களால் முடியுமான தொகைகளை இட்டுச் செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அது செலவு போன அந்த செலவுகளுக்கும் வர இருக்கக்கூடிய செலவுகளுக்கும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை கூறிக்கொள்வதோடு சேர்த்து நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. 2 பயான்களை முழுமையாக கேட்டுவிட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் 2-3 மாணவர்களுக்கு மாத்திரம் எங்களுடைய சான்றிதழ்களை கொடுத்தோம். இதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மன்னார் மாவட்டத்திலிருந்து யாரெல்லாம் பங்கு பற்றினார்களோ அதன் பின்னால் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். மன்னார் மாவட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பெயர்களை தொடர்பு கொண்டு அறிவிக்கும்படி, அப்படி அறிவிக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்கள் இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் யாரெல்லாம் அறிவிக்க தவறினீர்களோ அப்படியானவர்கள் எங்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அறிவித்தலோடு சேர்த்து இப்போது நாங்கள் இந்த சான்றிதழ்களை கொடுக்கும் நிகழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். அந்த வகையிலே முதலாக இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த சர்டிபிகேட்டை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் அழைக்கிறோம் மாணவன் MNM நக்காஷ். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி வேப்பங்குளம் முஹைதீன் ஜும்மா மஸ்ஜிதின் பொருளாளர், தஅவாக்களுக்காக வேண்டி அதிகம் உதவி செய்யக்கூடியவர் சகோதரர் அரஃபாத் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். ஆம், அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறார் தாராபுரம் மண்ணைச் சேர்ந்த HM அத்தீக் என்ற மாணவன். அதைத் தொடர்ந்து அத்தீஃப் தாராபுரத்தைச் சேர்ந்த மாணவர். அடுத்த மன்னிக்கவும், சிலாவத்துறையைச் சேர்ந்த ஜாசிர் உமாமா என்ற மாணவியை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். அடுத்ததாக புதுவழியைச் சேர்ந்த MLM சர்ஃபான். MLM சர்ஃபான் புதுவழி வந்தில்லையா? அடுத்ததாக MLF ஹம்தா புதுவழி. அடுத்ததாக சிலாவத்துறையைச் சேர்ந்த ஹம்தா மிஃப்லாஹ் சிலாவத்துறை வரல. தயவு செய்து பெயர்கள் கூப்பிட்டவுடனே முன்னால் வரவும். அடுத்ததாக தாராபுரத்தைச் சேர்ந்த அத்தீஃப். சர்டிபிகேட்டுகளை வழங்கி வைத்த சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்த சான்றிதழை பெறுவதற்காக வேண்டி தாராபுரத்தைச் சேர்ந்த மாணவி நபீஹா அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி முஹைதீன் வேப்பங்குளம் ஜும்மா மஸ்ஜிதின் ஃபேஸ் இமாம் அஷேக் ஃபஹுமி அன்வாரி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம்.
ஆம். அடுத்ததாக தாராபுரத்தைச் சேர்ந்த MAM அஸ்ஹத். அவங்க தேவைன்னா உங்களோட ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. MAM அஸ்ஹத். அஸ்ஹத் யார்? பிரச்சனை எடுங்க. ஜே அப்துல்லா. தாராபுரம், எல்லாம் தாராபுரம் தான். சர்டிபிகேட்டுகளை வழங்கி வைத்த ஷேக் ஃபஹுமி அன்வாரி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்ததாக சான்றிதழை பெற வருகிறார் தாராபுரத்தைச் சேர்ந்த எஸ் அஹ்தா என்ற மாணவி. இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி எங்களது அழைப்பை ஏற்று வந்த உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் SHM இஸ்மாயில் சலஃபி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். ஏற்கனவே அறிவித்த விடயம், அவரால் எழுதப்பட்ட மிக அழகான ஒரு புத்தகம் சஹாபாக்கள் வரலாறு என்ற புத்தகம் 700 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய புத்தகம். புத்தள மாவட்டத்தில் அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக 100 ரூபாய் விலைக்கழிவிலே உங்களுக்கெல்லாம் தருகிறார். எனவே கட்டாயமாக அதை வாங்கி வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தாராபுரத்தைச் சேர்ந்த மாணவி MA ஃபாத்திமா. SF அஸ்ஹா தாராபுரம். அஸ்ஹாவா ஆஷாவா? MF ஆஷா. SF ஆஷா. MAM இப்ராஹிம். சான்றிதழ்களை வழங்கி வைத்த உஸ்தாத் ஷேக் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ அஹ்ஸனுல் ஜஸா. அடுத்ததாக சான்றிதழ்களை பெற வருகிறார் தாராபுரத்தைச் சேர்ந்த A உமர் என்ற மாணவர். சர்டிபிகேட்டுகளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே எமக்காக வேண்டி உரையாற்றுவதற்காக மிக தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாடறிந்த பேச்சாளர் அஷேக் MSM முர்ஷித் அப்பாசி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். A உமர். பேர் வாசிக்க வாசிக்க ஓத்துறா வாங்க. SM ஹஸ்னி. SM ஹஸ்னி. MAM சஹத். A முஆத். இந்த சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ அஹ்ஸனுல் ஜஸா. அடுத்த சர்டிபிகேட்டுகளை பெறுவதற்காக வேண்டி வருகிறார் தாராபுரத்தைச் சேர்ந்த MS உமர் அவர்கள். MS உமர். இந்த சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக MTM லைவ் டெலிகாஸ்டினுடைய டைரக்டர் ஷேக் சஃப்ராஸ் நிசாம் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தாராபுரம் A அதுகம். தாராபுரம் N மின்ஹா. தாராபுரம் S அஹ்லா. அடுத்ததாக அஹ்லா. மின்ஹா எங்க? அஹ்லா எங்க? அஹ்லா அஹ்லா வரலையா? நீங்களா? வாங்கலாம் புள்ள. சர்டிபிகேட்டுகளை வழங்கி வைத்த சஃப்ராஸ் நிசாம் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ அஹ்ஸனுல் ஜஸா. அடுத்து சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக அடுத்து சர்டிபிகேட்டுகளை பெறுவதற்காக வேண்டி பூவரசங்குளத்தைச் சேர்ந்த ஹஷ்மா பத்ர் என்ற மாணவி அழைக்கிறோம். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சகோதரர் நௌஷாத் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். ஹஷ்மா பத்ர் வரலையா? ஹஷ்மா வரல. பூவரசங்குளம் ஹஷ்மா பத்ர் சரி வரல. MS அப்துல்லா சிலாவத்துறை.
சார் சார் விருப்பம் எடுங்க போட்டோ எடுங்க. வேற யாருக்கு கொடுக்குறது? வேற யாருக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா நௌசாத் சகோதரர்களுக்கு. அடுத்ததாக சர்டிபிகேட்டை பெற வருகிறார் சிலாவத்துறை சேர்ந்த சனீக் மிக்தாத். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி ஆண்டியாப்புளியங்குளத்தைச் சேர்ந்த அஷேக் நியமத்துல்லா தைமி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்டின் மன்னார் மாவட்ட கோஆர்டினேட்டரான சகோதரர் ஃபௌசான் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். அங்க ரெண்டு சரியா? சரி, நீ போய் போட்டோ எடு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா ஃபௌசான் அவர்களுக்கு. அடுத்ததாக கூழாங்குளத்தைச் சேர்ந்த சுஜான் அயாஸ் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக வேண்டி சிலாவத்துறையைச் சேர்ந்த சகோதரர் அபு சயீத் அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கிறோம். சுஜான் அயாஸ் இவர்களுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எம்டிஎம் லைட் டெலிகாஸ்டினுடைய கோஆர்டினேட்டர், புத்தளம் மாவட்டத்தினுடைய கோஆர்டினேட்டர் மௌலவி அஷேக் அத்னான் சலஃபி அவர்களை அழைக்கின்றோம். எம்ஏ அக்ரம் கொண்டச்சி அர்க்கம் இல்லை சிராஜ் பாத்திமா ரிஃப்தா கொண்டச்சி, சிராஜ் பாத்திமா ரிஜா கொண்டச்சி, ரஹ்மி ஹசன் பண்டாரவெளி, ஹாஃபிஸ் அஹ்லா அஹத்திமுருப்பு, எம்எம் ஹுபைப் உப்புக்குளம், ஹுபைப் உப்புக்குளம், எஃப்எஃப் சஃபியா எருக்களம்பிட்டி, சஃபியா இல்லையா, எம்ஐ அம்மார் புதுவெளி, ஹுபைப் உப்புக்குளம் இல்லை வரல, யாசிர் சுமையா புதுவெளி, அப்துல் ஹாத்தி கூழாங்குளம், எஸ் சஃபியா ரசூல் புதுவெளி, சஃபியா அஃபா இசத் வேப்பங்குளம், எம்எஸ் அப்துல்லா கரடிக்குழி. ஜஸாக்குமுல்லா ஹைரன். சான்றிதழை வழங்கி வைத்த மௌலவி அத்னான் சலஃபி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வஹ்சன் அல் ஜஸா. எங்களுடைய இந்த குறுகிய அழைப்பை ஏற்று சென்ற வாரம் நடைபெறுத்த இருந்தும் கூட தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் இந்த நாட்டினுடைய ஒரு சில சிக்கலான பிரச்சனைகளால் இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. இருந்தும் கூட இக்கட்டான ஒரு நேரம், ஊரிலே ஒரு ஜனாசா, எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதன் ஊடாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்தோம். அதே சந்தர்ப்பத்தில் குழந்தைகளை அல் குர்ஆனோடு தொடர்புபடுத்த வேண்டும், அல் குர்ஆனுடனான ஒரு உறவை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே தான் இந்த கிராத் போட்டி நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே முதலாவது முயற்சியாக மன்னார் மாவட்டத்தில் அதற்கான
அதாவது சான்றிதழ்கள் இச்சந்தர்ப்பத்திலே வழங்கி வைக்கப்பட்டது. முதற்கண் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக, இரண்டாவது இந்த பள்ளிவாசலிலே இத்தனை ஏற்பாடுகளையும் ஏற்படுத்தி தந்த பள்ளியினுடைய ஃபேஷிமாம் அஷேக் ஃபௌமி அன்வார் அவர்களுக்கும், பள்ளியினுடைய தலைவர் நிர்வாக சபை அவர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய இந்த சிறிய குறுகிய அழைப்பை ஏற்று மிக தூரத்தில் தங்களுடைய ஜுமாவை முடித்துவிட்டு வந்த அஷேக் MSM முர்ஷித் அப்பாசி மற்றும் SHM இஸ்மாயில் சலஃபி ஆகியோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே பரக்கத்தையும் ஆயுளை அதிகரித்தும் வைப்பானாக என்று கேட்டு பிரார்த்தித்தவனாய் விடைபெறுகிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி